Hello friends, welcome to Jobatorium Tamil Jobs. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய ரோல்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ரோல்ஸ்க்குலாம் இப்போ வேகன்சி போகுது, யாரெல்லாம் அந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. அந்த லைக் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாத ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் டெலிகிராம் குரூப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம டேரெக்டாக இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளே போய் பார்த்துருவோம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு எந்த ஆப்பில் ஜாப்ஸ் தேடணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கான ஒரு சூப்பர் சொல்யூஷன் தான் இந்த ஹைரெக்ட் அப்படிங்கிற ஆப். இந்த ஹைரெக்ட் ஆப் வந்து ஒரு டைரக்ட் ஹைரிங் ஆப். இந்த ஆப் மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட டீம் லீடர்ஸ் அண்ட் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் கிட்ட டேரெக்டாக சேட் பண்ணி நீங்கள் ஜாப்ஸ் வாங்கிக்கலாம். ப்ளஸ் இது ஒரு டைரக்ட் ஹைரிங் ஆப் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு மிடில் மேன் ஒரு கன்சல்டன்சி இன்வால்மெண்ட்டும் இந்த ஆப் மூலிமா இருக்காது. மோர் தென் 1,50,000 கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹைரெக்ட் ஆப் மூலிமா ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்காவான டேட்டா ப்ரைவசி சிஸ்டம் இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ரொஃபைலில் இந்த ஆப்பில் போய் க்ரியேட் பண்ணுங்கள். ஹைரெக்டோட அல்காரிதம் பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜாப்ஸில் ப்ளேஸ்மெண்ட் வாங்குங்க. ஏத்தர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ இது வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த விஷயத்தை சொன்னேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ் இருக்குல்லையா, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ சென்னையில் வந்து நிறைய பேர் வந்து ஏத்தர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எலக்ட்ரானிக் வெஹிக்கிள். ஸோ எல்லோரும் இப்போ எலக்ட்ரானிக் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ ஏத்தர் வந்து ஒரு பெரிய எலக்ட்ரானிக் நிறுவனமாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூப்பரான ரோல்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர், சர்வீஸ் அட்வைசர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சர்வீஸ் டெக்னீஷியன், ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ், கஸ்டமர் சர்வீஸ் சூப்பர்வைசர், சர்வீஸ் மேனேஜர், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஆள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எல்லா ரோல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் டிப்ளமோ வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 12th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். ஸோ மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் டிப்ளமோ எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்றத பார்த்துருவோம். சேல்ஸ் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 8 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சர்வீஸ் அட்வைசருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே எடுக்கிறாங்க. ஃப்ரெஷராக வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எடுப்பாங்க. மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு வரவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக கன்சிடர் பண்ணுவாங்க. சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கஸ்டமர் சர்வீஸ் சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் சர்வீஸ் மேனேஜருக்கு மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. மேலும் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே கன்சிடர் பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே கன்சிடர் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும். மதுரையில் இருக்க மேனுஃபேக்சரிங், மதுரையில் இருக்க ஏத்தர் கம்பெனி தான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஓப்பனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் போய் ஒர்க் பண்ண வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்ஆரோட இமெயில் அட்ரஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆரோட ஃபோன் நம்பரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச்ஆருக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் பண்ணி விடுங்க. அண்ட் இமெயில் பண்ணிவிட்டு காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் பேசலாம். இல்லை அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்குண்டான முறை. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த ஜாப்ஸை சர்ச் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். சியர்ஸ்.